ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நாளை நடைபெறுகிறது. அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் நடைபெற உள்ளது. அங்குள்ள ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் என சுமார் 3000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இது பற்றி அதிமுக அமைப்பு செயலாளர் பொன்னையன் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு 33 ஆண்டு காலம் ஒன்றாக அவரது இல்லத்திலேயே தங்கி அரசியல் பணிகளில் அம்மா அவர்களோடு இணைந்து செயல்பட்டு வந்த அனுபவமிக்க அம்மாவினுடைய உடன்பிறவா சகோதரியாக இலங்கி வரும் திருமதி சசிகலா எனப்படும் சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராக நிற்க வேண்டும் என்று அனைத்து அமைப்புகளும் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றன. ஆனால் இதுகாரும் அவர்களுடைய ஒப்புதல் தரப்படவில்லை. கூட்டத்தில் பங்கேற்க திருச்சி, தேனி, தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கட்சி நிர்வாகிகள், பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள் பேருந்துகள் மூலம் சென்னைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். கூட்டம் நடைபெறும் மண்டபத்தை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதிமுக நிர்வாகிகள் உணவு அருந்துவதற்கான கூடாரங்கள், வாகன நிறுத்துமிடங்களும் அமைக்கப்பட்டு வருகிறது. மிகவும் எதிர்பார்ப்புக்கிடையே அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நாளை கூடுகிறது. ஜெயலலிதாவிற்கு பிறகு யார் அதிமுகவின் தலைமையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிமுகவினர் மட்டுமல்ல மற்ற கட்சியினர் மத்தியிலும் எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் ஸ்டாலின்.